ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு ஒரு முறை இருக்குப்பா. என்னடா முறை? நான் பண்றதே பண்றியா? மேல தூக்கு, கீழ இருக்கு, சைடுல தள்ளு. டேய், வாண்ட தான் ஐஸ்கிரீம் இருக்குல, ஏன் ஐஸ்கிரீம் இங்க பாரு. பையனை சொன்னா இவன் வந்துகிட்ட. அட பாவிகளா, பெருசுல இருந்து சிறுசு வரையும் அப்படிதான்டா இருக்காங்க. இது நல்ல இது இல்ல, நல்லா இல்ல. இழுத்துட்டு தானே இருக்க, இழுக்க முடியல. சரி இது போங்க முடியல. ஆமா முடியல. முடியலல்ல, பெட்டோமன் தாங்க. எப்பா என்னால முடியல. இந்தாடா இந்தடா. எப்பா இழுத்து இழுக்கு 4 நாள் தூங்கணும் மாட்டிருக்கே. ஆமாங்க, கையெல்லாம் செம்மையா வலிக்குது. அப்பா இதான் நம்மள காப்பாத்துச்சு. அட படுபாவி பயமுள்ள. இந்தப்பா அம்மா ஹெல்தி ஜூஸ் கொடுத்தாங்க. எவன்டா அவன்? எப்படிப்பா 2 டம்ளர் வந்துச்சு? அதான்டா எனக்கும் தெரியல. இதுல இந்த பால் வேற. டேய் என்னடா சேர் 2 ஆயிடுச்சு? ஆமாப்பா, இல்ல அந்த பால்னால தான் நினைக்கிறேன். எங்க இங்க குடு. இப்போ இத வச்சு என்னடா பண்றது? அப்படியே அந்த பைக் மேல தூக்கி போடுப்பா. 2 பைக் வரும்ல, பிரணீதா கொன்னு எனக்கு ஒண்ணு. அதுவும் சரிதான். இவ குறுக்க வந்துட்டாலே. அப்பா இப்ப எனக்கு 2 அம்மாவா? சூப்பர் இல்லப்பா? சூப்பரா. என்ன தேட்டர் கூட்டிட்டு போங்க, என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க, என்ன பார்க் கூட்டிட்டு போங்க, எனக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு Dress எடுக்க கூட்டிட்டு போங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன், என்ன ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் பா. என்னங்க நான் வந்துட்டேன். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அப்பா அங்க பாருப்பா. அப்பா நீ பாப்பா. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? என்ன இவ்வளவு சத்தம்? இப்படியே சுத்தியில அடிச்சிட்டு இருந்தா என்னைக்கு முடிக்கிறது? இருவா. அதுக்கு எதுக்கு உள்ள போறாரு? இந்த சத்தி இந்த ட்ரில்ல வச்சு சீக்கிரமா முடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வெறும் சுத்தியை மட்டும் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சீக்கிரம் பண்ணு. இப்ப பாருங்க என் திறமைய. Women. டெல்லி எல்லாம் தேடி தேடி ஏமா மூட்டை தூக்க முடியாம இழுத்துட்டு இருக்க? இப்பதான் துணி துவைச்சிட்டு வந்தேன், இந்த அரிசி மூட்டையை வேற மேல கொண்டு போகணும்பா. நீ ஏன் சரி அப்பா வந்து கொண்டு போக சொல்ல வேண்டியதானே? உங்க அப்பா வந்து ஒரு ஹெல்ப் கூட எனக்கு பண்ண மாட்டாரு, இவரா மூட்டையை மேல தூக்கிட்டு போறாரு. அப்பாவை செய்ய வைக்கிறேன். எப்படிரா? ஓ என்ன பண்றாங்கன்னு வேற தெரியல. அம்மா அம்மா அப்பா வராங்க. அப்பா நம்மகிட்ட நிறைய காசு இருக்கு, இதுக்குள்ள அப்படியே ஒளிய வச்சிட வேண்டியதான். எவ்வளவு பணம் அரிசி மூட்டைக்குள்ள இருக்கு, எப்படி எடுக்கிறது? சத்தி சத்தி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? இந்த சின்ன மூட்டையை கூட நான் தூக்கிட்டு போக மாட்டேனா? இப்ப பாரு எப்படி தூக்கிட்டு போறேன்னு. செப்பா மேல கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். என்ன இருந்தாலும் உள்ள நமக்கு காசு இருக்கும். இது என்ன பேப்பரு? தேங்க்யூவா? அப்ப இதுக்குள்ள வச்ச காசு அதுல இருக்க அமௌண்ட்ல இங்க இருக்குப்பா. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. இந்த படம் நல்லா இருக்குல்லம்மா? ரிமோட்ட சோஃபா பின்னாடி போட்டியா? ஏந்திரி எடுக்கலாம். சோஃபாக்கு பின்னாடியா? வேணாமா? ஏன்டா வேணாங்கற? நவுறு நான் எடுக்கிறேன். ஆமா அவன் தான் சொல்றான்ல, சோஃபா பின்னாடி மட்டும் வேணாம். ஏன் நீங்க ரிமோட் வேணாங்கறீங்க? எனக்குலாம் தெரியாது. இப்பயே ரிமோட் வேணும். இந்த பக்கம் வாடா. ஐயோ போச்சுடா. டேய் என்னடா அது? ஊர்ல இருக்க மொத்த சாக்லேட் கவர் இங்க தான் இருக்கு, இதனால தான் வேணாம்னு சொன்னியா? இல்லம்மா. பாரு உனக்கே தெரியாம சாப்பிட்டு சாப்பிட்டு சோஃபா பின்னாடி போட்டு வச்சிருக்கான். நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா? உங்க ஷூ சாக்ஸ் எல்லாம் என்ன இங்க கிடக்குது?
இத சோபான்னு நினைச்சீங்களா இல்ல குப்பை தொட்டின்னு நினைச்சீங்களா? சூட்சமத்தை கண்டு விட்டாளே. மேனேஜர் நொய்யின்ட்டு டார்கெட்டும் முடிக்க முடியல. இந்த மேனேஜர் தொலையும் தாங்க முடியல. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஏங்கங்க அது ஏன் கூல்ட்ரிங்க்ஸ்ங்க? எது உங்க கூல்ட்ரிங்க்ஸ்? இப்பதாங்க வாங்கினேன். நானும் இப்பதான் வாங்கினேன். உங்க வண்டி டேங்க் மேல பாருங்க. தேவையில்லாம பேசக்கூடாது. யார்கிட்ட என்ன பேசுறது? விடுங்க. என்னடா புத்தாட்டாது? இப்படி பண்ணிட்டாரு. ஏமா ஃபீல் பண்ற? உங்க அப்பா என்ன பெட் கட்டி 500 ரூபாய் புடுங்கிட்டாருடா. இப்ப எப்படி அப்பாட்ட இருந்து 500 ரூபாய் வாங்குறேன்னு பாரு. என்ன பண்ண போறா? பெட்ல ஜெயிச்சே பணக்காரனா எல்லாம் போல இருக்கே. ஆமாப்பா ஆவ. என்னடா அம்மாவும் பையனும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அப்பா நமக்கு ஒரு பெட். நான் ஜெயிச்சிட்டா எனக்கு ஒரு 500 ரூபாயும் அம்மாட்ட வாங்கின 500 ரூபாயும் மொத்தம் 1000 ரூபாய் தரணும். நான் ஜெயிச்சிட்டா? நீ ஜெயிச்சிட்டா நாங்க 1000 ரூபாய் தரோம். என்கிட்ட காசு இல்லடா. சரி என்ன சேலஞ்ச்? என்கிட்ட 4 ஸ்கேல் இருக்கு. 2 ஸ்கேல் இப்படி வச்சிட்டு இன்னும் 2 ஸ்கேல் பிளஸ் மாதிரி வைக்கிறேன். இந்த 4 ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் மட்டும் நவுத்தி ஸ்கொயர் வரைக்கணும். ஏய் இதுல எப்பறா ஒரு ஸ்கேல நவுத்துனா ஸ்கொயர் வரும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இருக்கே. எப்படி? இப்ப பாருப்பா இந்த ஒரு ஸ்கேல் மட்டும் இப்படி நவுத்துனா மட்டும் போதும் ஸ்கொயர் வந்துரும். அப்ப இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு மா பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. என்னென்னமோ பண்றாங்க. 500 ரூபாய் யாருமே இல்ல. என்னது வர மாட்டேங்குது? என்னது? என்ன பண்ணலாம்? ஐடியா. நம்ம கிட்டதான் 100 ரூபா இருக்குல்ல. இந்த 100 ரூபா போட்டா நமக்கு 500 ரூபா கிடைக்கும்ல. அண்ணே என்னப்பா அந்த 100 ரூபா உங்களுக்கு தானே? அட ஏன் 100 ரூபா தான். ரொம்ப தேங்க்ஸ்பா. பரவாயில்ல எடுத்துக்கோங்கண்ணே. கரெக்டா? இன்னைக்கு 100 ரூபா லாபம். இந்த கடையை வேற இடத்துல கொண்டு போட வேண்டியதுதான். இதே வேலையாத்தான் அழகிறானா? சத்தி சாப்பாடு போ. ஐயோ தூங்குறாளே. தூங்குறப்ப எழுப்புனா பேய் மாதிரி கத்துவா. சாப்பாடு வேற போடணும். சரி நம்மளே போட்டுக்க வேண்டியதான். ஐயோ என்ன பண்றது? ஓ பூனையா? அந்த திருட்டு பூனை மறுபடியும் ஒருட்டு காலை உடைச்சு விட்டாரேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னாச்சுமா? யாரும் தெரியல. அந்த பாட்டிலே வேகமா அடிச்சிட்டாங்க. யார் இருந்தாலும் சரி நீ பாருமா. வந்து நின்னது குத்தமாடா. அம்மா அம்மா அப்பா பாரு. வீடு அல்லது என்னடா புத்தாட்டாது?